நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் 2 விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும், டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய
உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார். நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும். சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய நல்லதை செய்ய போகுது. ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள்லாம் தனியா கதவை சாத்திண்டு ரூம்ல யாருக்கும் தெரியாம அழாத குறைதான். மிகப்பெரிய தைரியசாலிகள், நாட்டையே திரும்ப பார்க்க வச்சவங்க, பல சாதனைகளை படைத்தவர்கள். யாராலும் அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அவரை அசைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு பேர் எடுத்தவர்கள். அப்போ இந்த சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஒரு ராஜா நாட்டுக்கே கட்சிக்கே தலைவராக இருந்தாலும், சிம்ம ராசின்னு சொல்லியாச்சுன்னா, சிம்ம லக்னம்னு நீங்க ராசியா இருக்கலாம், அதை சிம்ம லக்னமா இருக்கலாம். இந்த சனி பகவான் உங்களை அசைச்சு பார்த்துருப்பாரு. இதுதான் உண்மை. சனி பகவான் அப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்துருப்பாரு. நான் யாருன்னு தெரியுதாடா அப்போ உனக்கு, நீ தான் பெரிய ஆளுன்னு சொன்னீங்க, தெரியுதா இப்போ நான் யாருன்னு, நாம் பார்த்து கொடுத்தது தாண்டா உனக்கு அப்படின்னு அவருடைய அதிகாரத்தை கொஞ்சம் காமிச்சிருப்பார் லைட்டா. இதுல என்ன ஆயிட்டு இருக்கும், பூகம்பம் வந்ததை போல, ஒரு எர்த்குயிக் வந்ததை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, வேர்ல்டு வைடு, வெளிநாடுகள்ல என் அன்பு சொந்தங்கள், அன்பு நண்பர்கள், என் அன்பு பக்தர்கள், சிம்ம ராசியில சிங்கப்பூர்ல, கனடால, யூகேல, யுஎஸ்ல, யுஏஇல, வளைகுடா நாடுகள்ல, அமெரிக்கா முழுவதும் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய போன் கால்ஸ். இப்ப சமீபமா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு அங்க ஒரு பெரிய ஆட்டமே ஆடி காமிச்சிட்டாரு சிம்ம ராசிக்கு சனி பகவான். ஒரு பூகம்பம் வந்ததை போல. ஒரு பூகம்பம்னா என்னங்க அர்த்தம், ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா அப்படி மானூராம உயர்ந்து நிற்கும், மானத்தை தொட்டு நிற்கும். அப்படி ஒரு குலுங்குச்சுன்னா மொத்தமும் கீழே விழுந்துரும். அதே போல வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க, லைஃப்ல செட்டில் ஆனவங்க, பிசினஸ்ல செட்டில் ஆனவங்க, ஜாப்ல செட்டில் ஆனவங்க, ஃபேமிலியில செட்டில் ஆனவங்க எல்லாருக்கும் அந்த நிம்மதிய ஒரு உழுக்கி இருக்கும். தொட்டு பார்த்துருப்பாரு சாமி. யோ 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 என்னயா, எதுக்குப்பா என்ன போய் டச் பண்றீங்க, ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, தொட்டு பார்ப்போம்ல. இதுதான் சனி பகவான். அப்ப சின்ன குழந்தையாக இருந்தாலும், குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றது, படிக்க மாட்டேன்னு சொல்றது, மார்க் எடுக்க மாட்டேன்னு சொல்றது, இதைதான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறது, எல்லாம் காதல்ல போய் மாட்டிக்கிறது, இல்லைன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை ஏற்படுவது. சின்ன குழந்தைங்களா இருந்தா அப்படி. ஃபேமிலி செக்டராக இருப்பார்களே ஆனால் கணவன் மனைவி பிரச்சனை வர்றது, இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, அதுக்காக நிறைய அப்பா அம்மாக்காக நிறைய கடன் வாங்குறது, இல்லை பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கடன் வாங்குறது, சொத்தை விற்கிறது. அப்போ இங்க லோக்கலா இருந்தா இது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அப்போ சிம்ம ராசியாக இருக்குமே ஆனால் இந்த அஷ்டம சனி உங்களை அசைச்சு பார்த்திருக்கார் என்பதுதான் உண்மை. உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்டு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், என்ன கூட நம்பவே இல்லை சாமி, ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அடடா சனி பகவான் ஒருத்தர் இருக்காருடா டேய்
அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். நீங்க எந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய துன்பம் என்னன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கோவில்ல வேலை செய்யக்கூடியவங்க, ஆந்திரா டிடிடி, திருப்பதி போன்ற இடங்கள்ல, பெரிய பெரிய பழனி போன்ற இடங்கள்ல அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கட்டும், ஆதீன கர்த்தாக்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறை சார்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், குறிப்பா வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அமைப்புகள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பா மெடிக்கல் காலேஜஸ் வச்சு மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டா இந்த சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். சரி, இப்போ உங்க நீங்க பட்ட கஷ்டம் ஒரு சடன் பீரியட்ல, நியர்பையா சமீப காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை. சிம்ம ராசி என்பதில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். மீண்டும் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் 6 மாச காலம் நீங்க மீண்டும் ஜெயிக்க, அதுக்குள்ள நீங்க ஃபியூச்சரை செட்டில் பண்ணிடணும். இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு தேவையானதை செட்டில் பண்ணிடணும். இப்படித்தான் நான் இருக்க போறேன்னு. அப்ப இந்த சனி பகவான் வக்ரம் சிம்ம ராசிக்கு நன்மையை செய்கிறது. அப்ப உங்களுடைய வழிபாடுகள் என்ன என்பதை உங்க பிறப்பு ஜாதகம் ரகசியம் சொல்லும். அதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி தரும் சனி வக்ரம். இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அதே மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அதே போல நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.